சாந்தி. இன்னைக்கு நாம பொறுப்புணர்வு அப்படிங்கிற ஒரு குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்வோடு நம்ம நடந்து கொள்ளணும். குடும்ப பொறுப்பு, சமுதாய பொறுப்பு, பொருளாதார பொறுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டியதாக இருக்கு. பொறுப்புணர்வு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம பொறுப்பேற்று செய்கிறோம். ஒரு செயலை நம்ம பொறுப்பெடுத்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த செயலுக்கும் முழு பொறுப்பு நம்ம தான். அந்த செயலை செய்து என்ன விளைவுகள், என்ன பலன் வருதோ அதுக்கு முழு பொறுப்பாளரும் நம்ம தான். அந்த செயலுக்கான விளைவு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதுக்கான முழு பொறுப்பு நம்ம தான் ஏற்றுக்கொள்கிறது. நல்ல விளைவுகள் வருது, ஒரு செயலை செய்து நல்ல பலன் வருது, நல்ல விளைவுகள் வருது, அதை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறது. அதே ஒரு நெகட்டிவான பலன் வருது அப்படின்னா, அதற்கு காரணம் இவங்க தான், இதனால தான், அதனால தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம தான் பொறுப்பெடுத்து செய்கிறோம். ஆனால் நெகட்டிவான விளைவுகள் வரும் பொழுது இதனால தான், அதனால தான், அவங்கனால தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது உண்மையான பொறுப்புணர்வு அப்படிங்கிறது கிடையாது. இதனால தான் நிறைய பேர் பொறுப்பெடுத்து ஒரு செயலை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, நம்மளுடைய திறமைகளை நம்ம குறைத்து கொள்கிறோம். நம்மக்கிட்ட இறைவன் நிறைய மன வலிமைகளை கொடுத்துருக்கிறாரு. நம்ம பொறுப்பெடுத்து நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது தான் நிறைய திறமைகள் நமக்குள்ளார வர ஆரம்பிக்குது. மன வலிமையும் நமக்குள்ளார அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம தட்டி கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மன வலிமையை நம்ம தான் குறைத்து கொள்கிறோம். இந்த வீடு சுத்தமாக இருக்கணும், சமுதாயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய முதல்ல நம்ம மீது நம்ம பொறுப்புணர்வோடு இருக்கணும். தன் மீது நம்ம கவனம் செலுத்தணும். இந்த கவனம் இல்லாததுனால தான் மற்ற பொறுப்புகளை நம்மளால சரியாக செய்ய முடியறது இல்லை. தன் மீது எப்படி கவனம் செலுத்துறது அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுங்க அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா தான் வேலைகளை செய்யுது. அதே போல் மற்ற எல்லா பொறுப்புகளையும் சரியாக நம்ம செய்யணும் அப்படின்னா மனதை சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லாருமே முதல்ல வேலை, அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் தான் நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கிறோம். இது ஒரு தவறான பொறுப்புணர்வு. உண்மையிலேயே ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் பொறுப்புணர்வு அப்படிங்கிறது செல்ஃப், நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு, நம்ம மீது கவனம் செலுத்தணும். தன் மீது கவனம் செலுத்தும் பொழுது என்னுடைய மனசு சார்ஜபிளாக இருக்குது அப்படின்னா என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும். என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தது அப்படின்னா என்னுடைய வேலைகள், தொழில், பிஸ்னஸ் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். மனசு அப்படிங்கிற குழந்தைய அழ வச்சுட்டு மற்ற பொறுப்புகளை நான் நிர்வகிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எதையுமே நம்மளால சரியாக செய்ய முடியாது. இங்கே என்னுடைய மனசு பலகீனமாக இருக்கு, மற்ற எல்லா பொறுப்புகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிறைவே அதில் இருக்கவே இருக்காது. அப்போ எல்லா பொறுப்புகளையும் நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா முதல்ல தன் மீது நம்ம கவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது இந்த தியானத்தின் மூலமாக தான் நம்மளுடைய மனசை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லா பொறுப்புகளையும் பொறுப்புணர்வோடு நம்ம செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.